அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்திட்டு வராங்க. இந்த கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப் வேலை செய்ய விருப்பம் இருக்குங்க. ஸ்க்ரீன் இதில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டீம் லைனில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஃப்ளோ மீட்டருங்க. நிறைய பேர் வந்து இந்த ஆட்டோமேட்டிக்காக போடணுங்க ஃப்ளோ மீட்ரு, எவ்வளோ வந்து எங்களோட ப்ராசஸுக்கு தேவையான ஸ்டீம் போகுது, எவ்வளோ தண்ணி செலவாகுது அப்படின்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃப்ளோ மீட்ரு ஒன்று வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அது எந்த மெட்டீரியல் இருக்கும், அது எப்படி இருக்கும்ட்டு நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கான வீடியோ தான் இது. இது வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டீம் ஃப்ளோ மீட்டர்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இப்போ ஸ்டீம் ஃப்ளோ மீட்டர்னா பார்த்தீங்கன்னா இப்போ இது எஸ்எஸ்லாம் செஞ்சுருப்பாங்க. ஏன் கார்பன் ஸ்டீலில் செய்யலை அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இது எஸ்எஸ் செஞ்சால் இது ஒர்க் ஆகிற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் கரோட் ஆகாமல் இருக்கும். பிசுறு வந்து லைட்டாக சின்ன பீசுகளோ இதானால் கூட உங்களுக்கு இந்த சென்சார் காட்டாது. அதனால தான் எஸ்எஸ்சில் செஞ்சுருப்பாங்க, சரிங்களா? இப்போ வந்து இதில் வந்து எப்பவும் போல் அந்த வால் இப்போ இந்த க்ளோப் வால் இருக்குது, இன்லெட் அவுட்லெட் அதே மாதிரி டைப் தானுங்க இருக்குது. ஒரு சைடு இன்லெட் ஒரு சைடு அவுட்லெட் அப்படி தான் வச்சுருப்பாங்க. 2 சைடு கொடுக்க முடியாது. 2 சைடு கொடுத்தா இது வந்து சென்சார் வந்து ஒர்க் ஆகாது. அதனால தான் உங்களுக்கு ஒன் சைடு இதாக தான் வச்சுருப்பாங்க. ஒரு சைடு வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரியுமே தண்ணி, ஒரு சைடு ஸ்டீமும் அவுட் சைடும் ஒரே மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க நீடில் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த நீடில் இது வழியாக வந்து ஸ்டீம் எவ்வளோ வந்து இங்கே இடத்துல நிற்கும், எவ்வளோ பாஸ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது இதே ப்ரெஷர் கேஜி இதில் 5ல் போயிட்டுருக்குன்னா ப்ரெஷரு இதே 5ல் வந்து இங்கே காட்ட ஆரம்பிக்கும். இதோட ப்ரெஷர் வந்து மேலே இந்த இடத்துல காட்ட ஆரம்பிக்கும். உங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷரில் வந்து உள்ளே போயிட்டுருக்கு அப்படின்ட்டுருக்கு, சரிங்களா? அப்படி உள்ளே போயிட்டுருக்கும்போது இங்கே ஒரு இருக்குது பார்த்தீங்களா இந்த சென்சார், இதில் வந்து எவ்வளோ இருக்குன்ட்டு எங்கேயும் காட்டும், சரிங்களா? 2 விதமாக வந்து இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்கும்போது 2 ப்ரெஷரையுமே மெஷர் பண்ணி இப்போ என்னென்னா இங்கே இருக்க ஆட்டோமேட்டிக் சென்சார் வந்து என்ன ஒர்க் பண்ணி எவ்வளோ வந்து ஸ்டீம் பாசிங் இருக்குது அப்படிங்கிறத காட்டும். ஒன்று வந்து எவ்வளோ ப்ரெஷரில் இருக்கிற காட்டுது, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஒன்று வந்து ப்ரெஷர், சரிங்களா? எவ்வளோ ப்ரெஷரில் வந்து இது போயிட்டுருக்கு அப்படின்னு காட்டும். ஒரு சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ளோ போயிட்டுருக்கு, இப்போ ஹவர்ஸ்க்கு எவ்வளோ போயிட்டுருக்கு, எவ்வளோ செகண்டுக்கு எவ்வளோ போயிட்டுருக்குன்னு மொத்தமாக பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே டிஸ்பிளேயில் காட்டிடும். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து சிஸ்டத்துக்கு வர வைக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேபிள் போட்டிங்கன்னா இங்கே இருக்க ஆட்டோமேட்டிக் கேபிள் இருக்குது. அதில் நீங்கள் கேபிள் போடும்போது என்ன ஆகும்னா உங்கள் சிஸ்டத்துக்கும் கொண்டு வந்துக்கலாம். உங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சிஸ்டத்துலேருந்தே நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இல்லை சிஸ்டத்துக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பாக்ஸ் போட்டு ஒரு டிஜிட்டல் மீட்டராக கீழே ஒரு சப்ளை கொடுத்து அது கீழே வந்து நீங்கள் ப்ராசஸ் எந்த ஏரியாவில் இருக்கோ அந்த ஏரியாவில் வந்து நீங்கள் கொண்டு போய் அந்த டிஸ்பிளே அங்கே ஃபிட் பண்ணி நீங்கள் எவ்வளோ ஃப்ளோவில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக பார்த்துக்கலாம். இதுதான் வந்து இந்த ஃப்ளோ மீட்டரோட ஒர்க் பண்ணுறது. அதாவது நேரடியாகவும் இங்கே கண்ணில் பார்த்துக்கலாம், உங்களுக்கு டிஸ்பிளே மூலிமா நீங்கள் வெளியே கீழே கொண்டு போய் வயர் கீழே கொண்டு போய் பார்த்துக்கலாம், எவ்வளோ வந்து தண்ணி செலவாகுதுன்னு பார்த்துக்கலாம், இதில் எவ்வளோ ஃபோர்ஸில் போயிட்டுருக்கு, அதே மாதிரி எத்தனை கேஜியில் போகிறதுன்னு, அதே மாதிரி எவ்வளோ ஹவர்ஸ்க்கு எவ்வளோ ஸ்டீம் வந்து நம்ம ப்ராசஸ்க்கு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி உங்கள் சிஸ்டத்துக்கு போகிறனாலுமே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சிஸ்டத்துக்கு வர்ற மாதிரி இது செட்டப் பண்ணிக்கலாம். இப்படி தான் இது வந்து இந்த ஃப்ளோ மீட்டர் வந்து ஒர்க் ஆகுதுங்க, சரிங்களா? சில இது வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம், ஒவ்வொரு பிராண்டுக்கு தகுந்த மாதிரி வித்தியாசம் இருக்குது. இது வந்து இவ்வளோ லென்த்தாகவும் இருக்கும், இங்கே ஷார்ட்டாகவும் இருக்கும், இந்த மாதிரி நிறைய வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு அதாவது எவ்வளோ ப்ரெஷர் உங்கள் ப்ராசஸில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ராசஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த வால்வு வாங்கிக்கிறது நல்லது. ஏன்னா இங்கே வந்து இது இப்போ நான் காட்டிக்கு 1.5 இன்ச் பைப்பு, 1.5 இன்ச் பைப்புக்கான உண்டான வால்வில் எவ்வளோ ப்ராசஸ் போகுதோ அது தேவையானது. இதே வந்து 4 இன்ச் லைன் போட்டிருப்பாங்க, அதே மாதிரி 6 இன்ச்சு 8 இன்ச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸ்க்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா வேரியேஷன்லேயும் இந்த ஃப்ளோ மீட்டர் வந்து கிடைக்குதுங்க. மற்றபடி இது வந்து இன்னும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மேக்ஸிமம் ப்ராப்ளம் வர வாய்ப்பே இல்லை. இது வரைக்கும் நானும் பார்த்ததில்லை. ஏதோ ஒரு நாளைக்கு ரேராக இருக்கும், அது வந்து மேலே இருக்கிற இந்த சென்சார் எது போயிருக்கும் அதை மட்டும் மாற்றினா போதும். மற்றபடி இதில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த மாதிரி இந்த ஃப்ளோ மீட்டர் இருக்காது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோ மீட்டர் டயக்ராம் போட்டு உங்களுக்கு உள்ளே என்ன மாதிரி மெட்டலில் யூஸ் ஆகுது, எப்படி இது பிஸ்டன் ஒர்க் ஆகுதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம போடுற சேனல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம். இதே மாதிரி என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தர் இந்த ஃப்ளோ மீட்டரை பற்றி கேட்டிருந்தாங்க, அதனால தான் இந்த ஃப்ளோ மீட்டர் வீடியோ போடுறேன். இதே மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்தாவோ வேறு ஏதாச்சும் வீடியோஸ் தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள், கம்பல்சரி நான் ஒர்க் பண்ணி தரேன். நன்றி, வணக்கம்.